அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருதானி குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி வெதுன்னு இருக்கும்போது ஊற்றி பிசைஞ்சோன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பக்குவமாக இந்த அளவுக்கு வரணும். சட்டியில் கையிலலாம் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் சேர்த்தோன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக வரும். பரோட்டா இன்னும் நல்லா குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுத்து நல்லா வந்துருச்சு மாவு. இப்போ மாவு எடுத்து தேய்ச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா மாவு சுற்றி அப்ளை பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நெய் விட்டுக்கிடுவோம். எண்ணெய் விடுறவங்களும் விடலாம். நான் வந்து நெய் விட்டு தான் செய்கிறேன். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற பரோட்டா வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. அதை விட நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறி அதுக்கப்புறமா எடுத்து தேய்க்கணும். நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அடுப்பில் தவா வச்சுட்டு அதில் போட்டுடலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. பரோட்டாவை எடுத்து போட்டோம். நான் நெய் விட்டு தான் சொல்கிறேன். எண்ணெய் விடுறவங்க விட்டு சுட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட வேண்டியது. நல்லா வெந்து வந்துருச்சு. இது வந்து நல்ல ஆரோக்கியமும் கூட. நமக்கு வெளியில் வாங்கி நம்ம சாப்பிட்றத விட வீட்டிலே இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோன்னு சொன்னால் நல்லா சாஃப்ட்னஸாக வந்துடும். இப்போ இதில் வச்சு கடையிலலாம் எப்படி தட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்லா தட்டி விட்டோன்னு சொன்னால் ஒன்றுனா உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு கொஞ்சமாக குருமா வச்சு சாப்பிட்லாம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.